ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே ஒரு வார்னிங் சொல்லிடுறேன். என்னோடய வீடியோவில் எப்போ வேணால் 18+ வரும். நான் எப்போ வைப்பேன் எப்படி வைப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்ருவேன். உங்களுக்கு அது ஹேட் ஆனால் ப்ளீஸ் தயவு செய்து நீங்கள் பார்க்க வேணாம். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி வச்சுருவேன் அப்படின்ட்டு. புதுசாக பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் என்னோடய வீடியோ பார்த்தா பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. இப்படி தான் ஏதாவது வளரி வச்சுருவேன். நேற்று ட்ரைனிங் ப்ரொஃபஸர் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா ரொம்ப டேஸ் ஆச்சு ஒழுங்கா வருமா அப்படின்ட்டு. சரி ஓகே, கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருப்பேன் போல், எனக்கு கமெண்ட் பார்க்கலே தெரியுது. நான் இந்த வீடியோ போடையில் இந்த வீடியோக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பழைய வீடியோ ஓல்டு வீடியோக்குலாம் நான் நெக்ஸ்ட்டு என்னோடய சேனலில் இருக்குல்லடா, அது இதில் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க. நான் இதை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அகெயின் அதை போடுங்க இதை போடுங்கன்னு கண்டிப்பாக சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு குப்புறப்படுத்திடுவேன். அதனால இந்த ட்ரைனிங் ப்ரொஃபஸரை முடிச்சிடலாம். ஓகேடா. போன பாட்டிலேருந்து நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஜிகே செமினார் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அதுக்கு பயந்துக்கிட்டு லீவு போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக நீங்கள் செமினார் எடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் அதுக்கும் ஐடியா கொடுத்துருப்பான். நீங்கள் தான் லவ் பண்ணுறீங்களடா அர்ஜுனை, அவன்கிட்ட டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு அவனும் சொல்லியிருப்பான். நீங்கள் எப்படி என்ன பிடிச்சிச்சு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சுன்னு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டாக தயக்கத்தோட நீங்கள் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஜேகே கூட இருந்துப்பீங்களடா, அதை சொல்கிறதுக்காண்டி போயிருப்பீங்க. அப்போ தான் பின்னாடி ஜேகே மேலே அடிச்சு அர்ஜுன் லைன் இருந்திருப்பான். ஜேகே இன்னைக்கு நீங்கள் கிளாஸ்க்கும் வரல, அவனை நேற்று அடிச்சிருப்பீங்களடா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜேகே கூட நடந்தது இதெல்லாம் வினோத்தில் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு ஜேகேக்கு தெரிஞ்சு அவன் ட்ரிங்க்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருப்பான். உங்களுக்குள்ள முட்டிக்கிச்சு. இன்னொருத்தர் லைன்ல இருந்திருப்பான், கத்திக்கிட்டே தெரியல. ஜேகேக்கு செம்ம கோவம் வந்து, நீ ஏடி சொல்ல போற, இந்த லைவாவே காட்டுவோம் அப்படின்ட்டு உங்களை ஃப்ளோர்ல போட்டு எல்லாத்தையுமே செம்ம ஃபாஸ்டா தான் அவங்க கூட இருந்திருப்பான். செம்ம ஃபெயின்ல நீங்களும் கத்த முடியாம மவுத்தை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. நேத்துல வினோத்தும் கட் பண்ணியிருப்பான். உங்களால சுத்தமா முடியாம ஃபெயிண்ட்டும் ஆயிருப்பீங்க. ஆனா அது கூட அவன் கவனிக்காம உங்களை ஹிப்ல தூக்கி அவங்க கூட இருந்துட்டு அவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனோன்னு அப்படியே அவனும் பேக்ல அப்படியே ஃப்ளோர்ல படுத்திருப்பான். நீங்களும் அவன் மேல படுத்துட்டு ரெண்டு பேருமே தூங்கிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இதோட தான் நான் ஸ்டாப் பண்ணிருப்பேன். இதுல இருந்து கண்டினியூடா. இப்போ மார்னிங் ஒரு 5:50 ஆகுது. கொஞ்சம் லைட்டா வெளிச்சமா இருக்கு. ஏன்னா நீங்க பால்கனில இருக்கீங்க. பால் பாக்கெட் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க, பேர்ட் சவுண்டு இதெல்லாம் கேக்குது. நீங்க ரெண்டு பேருமே வித்தவுட்ல தான் ஜங்குக்கு மேல படுத்திருக்கீங்க. இன்னமும் உங்களுக்குள்ள இன்செர்ட் பண்ணி தான் இருக்கு. உங்க அம்மா தான் ரெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளில வராங்க. உங்க அப்பா அப்பதான் எந்திரிச்சிட்டாங்க. உங்க அம்மா வெளில தான் போறாங்க. டைனிங் டேபிள பாக்குறாங்க. நைட்டு சாப்பிட்டுருப்பாங்களடா, எடுத்து வைக்காம விட்டாங்க. அதை எடுத்துட்டு கிச்சன் சிங்க்ல போட்டுட்டு அகெயின் வெளியில வராங்க. ஆ ஏங்க ப்ளீஸுங்க, அந்த பால் பாக்கெட் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போங்க, நான் அந்த காஃபி மட்டும் போட்டுறேன். சரிம்மா. உங்க அம்மா சிங்கிள் இருக்கடா, அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க டாடா தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில தான் போறாங்க. அவர் பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஃபோன் எடுத்துட்டு மாஹியோட அப்பாவுக்கு தான் கால் பண்றாரு. என்ன எடுக்க மாட்டான், வாக்கிங் வேற போகணும் அப்படின்னு அவங்க அப்பா பேசிக்கிட்டே ஃபோனை காதில் வச்சுட்டு அந்த பால் பாக்கெட்டு பேப்பர் எடுத்துட்டு திரும்புறாரு. பார்த்தா அந்த கேட்ல உங்க டிஷர்ட் பண்ணிட்டு இருக்குல்லடா, நைட்டு ஜங்கு தூக்கி போட்டிருப்பான், அந்த கேட்ல விழுந்திருக்கு. என்னது, அவர் அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு அவர் பேண்ட்ல வச்சுட்டு அந்த டிஷர்ட் பனியனை தான் எடுக்க, என்ன ஒயன்ட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு நல்லா பார்க்குறாரு. ஏன்னா இது நீங்கள் நைட்டு போட்டிருந்தீங்க, இது நைட்டு நம்ம பொண்ணு போட்டிருந்தால அப்படின்ட்டு திரும்பி உங்க பால்கனி தான் பார்க்குறாரு. அந்த கம்பிக்கு நடுவில் ஒரு ஹேண்டு வெளியில் தெரியுது. என்ன, இவ பால்கனியில் படுத்திருக்காளா? லைட்டை தண்டா வெளிச்சமாக இருக்கு. ஆனால் அது ஜங்குக்கோட ஹேண்டு. இது நைட்டு பொண்ணு போட்டிருந்தது. உங்க பால்கனிக்கு சைடில் பூரா இந்த பூச்சாடி இருக்கும்லடா, அது இருக்கனால ஒழுங்கா அவ்வளவா அவங்க பாடியெலாம் தெரியல. ஹேண்டு மட்டும் ஜெய்கோட ஹேண்ட் மட்டும் வெளியில் நீட்டின மாதிரி தெரியுது. அதனால உங்கள் அப்பா பார்க்க முடியல. ஏகேவும் நீங்கள் எப்படி இருக்கிறது, அவரும் உங்கள் பால்கனியை பார்த்துட்டு அந்த பால் பாக்கெட்டு பேப்பர்லாம் எடுத்துட்டு உள்ளே தான் போகிறாங்க. உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு, ஏய் இந்தடி. என்னங்க பின்னாடி என்ன வச்சிருக்கீங்க? ஏய் ஒன்றும் இல்லை, பேப்பர் டி. அப்போ இது என்னங்க, என்ன பேப்பரும் பால் பாக்கெட்டும் தான் ஒரே கையில் வச்சிருக்காங்க. நேற்று உங்களுக்கு ஸ்டொமக் வலி, லைட்டாக ஃபீவர்னு கூட எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டிருப்பீங்க. அதனால எங்கே நீங்கள் பால்கனியில் படுத்து உங்கள் அம்மாட்ட சாவடியாக வாங்கிடுவீங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்கள் டிஷர்ட்லாம் பின்னாடி மறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான் பேசிக்கிறது உங்கள் அப்பாவுக்கு தெரியும்லடா. ஏன்னா மாஹியோட அப்பாவும் சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணு இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கா அப்படின்ட்டு. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பால்கனியில் தூங்கி செம்மையாக மஜாவாக வந்திருப்பீங்க போல அப்படின்னு உங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு தான் உங்களை காப்பாற்றுறதுக்காண்டி அந்த ஷர்ட்டை மறைச்சிருப்பாரு. ஆனால் உங்கள் அம்மா என்னன்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு, உங்கள் அம்மா செம்ம கோவத்தோட நேற்றுலாம் ஸ்டொமக் வலி வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இவ பால்கனியில் படுத்திருக்காளா இருங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. உங்கள் அப்பா தான் ஸ்டாப் பண்ணி, ஏய் விடுடி, அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதனால அவ பால்கனியில் படுத்திருப்பாடி. என்னங்க ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஒன்றும் பையனை பக்கலங்க, பொண்ணை பத்திருக்கோம். அது காட்டி ட்ரெஸ் எல்லாம் அன்னைக்கே நீங்க பால்கனியில் டேபிளோட நின்றுக்கிட்டு இருப்பீங்க. அது மெயின் ஸ்ட்ரீட்லடா, ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் போவாங்க. என் பொண்ணு ஏசி கேட்டா நீ தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்ட. ஆமாங்க, இந்த வின்டர் சீசன்லாம் உங்க பொண்ணுக்கு ரொம்ப தான்
வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்குமா? ஐ, என் பொண்ணுக்கு வேர்க்குண்டி கொட்டிக்கிட்டு இருக்கீங்களே. இல்லைங்க, நேத்துலாம் ஃபீவர் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி என்னை பயமுறுத்திட்டா. இப்ப இவ்வளவு குளூர்லயும் ஆட்கள் படுத்தா என்ன ஆகுறது? ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கா. இவளை இதுக்கப்புறமா சும்மா விட்டா அப்படிதான் உங்க அம்மா கிச்சனுக்குள்ள இருந்து கோவமா போறாங்க. ஐயோ, பொண்ணு மாட்டிக்கிட்டாலே. உங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கிச்சனுக்குள்ள இருந்து வேகமா தான் வெளியில போறாரு. அந்த டயத்துல உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அதாவது மாகி அப்பா கால் பண்றாங்க, ஜாக்கிங் போகணும்லடா. அதனால அவரும் அட்டன் பண்ணிட்டு, டேய் நான் வெளில தாண்டா இருக்கேன், டேய் மச்சான் ஒரு ஹெல்ப் பண்றா. என்னடா? உங்க அப்பாவும் சொல்றாங்க, உன் பொண்ணு என் பொண்ணு தாண்டா பால்கன்ல தூங்குறாங்க போல. என் பொண்டாட்டி வேற செம்ம கோவத்தோட போறா. ஏன்னா நேத்து இதுக்கு பண்ண அலப்பறையில நைட்டும் வேற பால்கன்ல வேற இவ்வளவு குளூர்ல படுத்திருக்காங்கடா. என் பொண்டாட்டி மட்டும் பார்த்தா அவ்வளவுதான், ரெண்டு பேத்தையும் உருட்டுக்கட்டை எடுத்தே போட்டுருவாளுங்கடா. ஐயோ, என்னடா பண்றது? உன் பொண்ணு ரூம்ல இருக்காளா இல்ல இங்கதான் இருக்காளான்னு தெரியல. உன் பொண்ணுக்கு கால் பண்றா. நானும் என் பொண்ணுக்கு கால் பண்ண மாட்டிக்கணும்னு பயமா இருக்கு. ஏன்னா என் பொண்டாட்டி ஆல்ரெடி என் பொண்ணு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கா. சரின்ட்டு மாஹியோட அப்பா மாஹிக்கு கால் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு கால் பண்ணா கண்டிப்பா உங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவர் தான் கால் பண்ணி உன்கிட்ட சொல்றாரு அப்படின்ட்டு. உங்க அம்மா டோர் கிட்ட போயிட்டு, ஏய் டோர் ஓபன் பண்றி. ஏண்டி நேத்தெல்லாம் நடிச்சியா? ஸ்டொமக் பெயின், ஹெட் பெயின், என்னென்ன சொன்ன? இப்ப இவ்வளவு குளூர்ல பால்கனில படுத்திருக்கியா? அதுவும் ட்ரெஸ் கூட தூக்கி போட்டிருக்க. இன்னைக்கு என்னடான்னா பால்கனி முன்னாடி அவளோட நின்றுகிட்டு இருக்க. டோரை போட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. டோர் நாக் பண்றாங்க. எங்கிட்ட உங்க அப்பா, சரி உங்க பால்கனில தானே படுத்திருக்கீங்க, கை வேற தெரியுதா, கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாரு, அங்க ஒரு ஏணி இருக்கு. ஐயோ, நம்ம பொண்ணு நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு அந்த ஏணியை தூக்கிக்கிட்டு உங்க பால்கனி இருக்குல்லடா அங்க வச்சு எங்கிட்ட மாஹியோட அப்பா, மாஹி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ போன் ரிங் ஆகுது. அவ எடுக்க மாட்டாளடா. பேசாம மாஹி ரூமுக்கே போயிருவோம் அப்படின்ட்டு மாஹியோட அப்பா உள்ள போறாங்க. என்னங்க ஜாகிங் டிப் உள்ள வாரீங்க? இல்லம்மா, இந்த பேப்பர் பேப்பர் கொண்டு வந்தேன். பேப்பர் எதுக்கு மாஹி ரூமுக்கு? இல்ல சும்மாதான். அப்ப நீங்க ஜாகிங் போல, வாங்க வெஜிடபிள் கட் பண்ணுங்க. ஐயோ, நான் தான் ஜாகிங் போறேன். மாயோட அப்பாவுக்கு என்ன பண்ண தெரியாம வெளில போறாங்க. அவங்க அப்பா அந்த ஏணி இருக்குல்லடா அது மேல ஏறிக்கிட்டு இருக்காரு. மாயோட அப்பா டேய் டேன்னு கூப்பிடுறாங்க. அவர் காதுல கேட்காம கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேண்ட் பேக்ல இருந்து எடுத்து, டேய் என்னடா உன் பொண்ணு, ஏய் என் பொண்டாட்டி உள்ள போனாவே காய்கறி கட்டு சொல்றாடா அப்படின்ட்டு மாஹியோட அப்பா சொல்றாங்க. சரிடா, டேய் மச்சான் வயசான காலத்துல வலிக்கி விழுந்துடாதடா, பாத்து ஏன்ல ஏறடா, டேய் அதுக்குள்ள மாஹிக்கு கால் பண்ணுடா அப்படின்னா மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு மாஹிக்கு கால் பண்றாங்க. இங்கிட்டு டோர் உங்க அம்மா நாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அந்த ஏணில தான் அவங்க பால்கனி கிட்ட ஏறி வராங்க. அம்மா ஒயன் எந்திரிடா, உங்க அம்மா ராட்சசி ஒரு ரூம் கிட்ட இருந்து கத்திக்கிட்டு இருக்கா, மாட்டின செத்த அப்படின்ட்டு மெது மெதுவா கூப்பிட்டுக்கிட்டு ஏணிலே வராங்க அவங்க அப்பா. எங்கிட்ட உங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கா. என்னடா எங்க காதுல கேக்குது, ஏன்னா பால்கனி டோர் ஓப்பன்ல இருக்கு. அதனால உங்க அம்மா திட்டுற சவுண்டு உங்களுக்கும் கேக்குது. பால்கனிக்கு இங்கிட்டு உங்க அப்பா ஏணில வராங்களடா. ஒயன் ஒயன்ட்டு சவுண்ட் இல்லாம என்மான்னு கூப்பிடுற இந்த சவுண்டு ஜங்கு காதுல கேக்குது. அசைறான். ஆனா முழிக்க முடியல, இருந்தாலும் முழிச்சு ஆகுறான். ஏ ஒயன், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? மட்டும் ஓப்பன் பண்ணி செத்தடி. ஏன்மா, அப்பாடா எந்திரிடா. என்ன சீரலடா, நீங்க மேல படுத்திருக்கீங்க, என்ன ஆகுது? உங்களை ஹக் பண்ணடா படுத்திருக்கான். அதாவது ஒரு ஹேண்டுல, இன்னொரு ஹேண்டு பால்கனி கம்பிக்கு நடுவில் விட்டுருக்கான். அது லைட்டா வெளில தெரியுது. உங்களை பாக்குறான், மேல படுத்திருக்கீங்க. அவனுக்கு நாக்கு வருது. வெளியில இருந்து அவன் கை எடுத்துட்டான். ரூமுக்குள்ள பார்த்தா டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேக்குது. உங்க அம்மா இங்கிட்ட உங்க அப்பா மாஹி கால் அட்டன் பண்ணிட்டான். ஹலோ அம்மா, மாஹி அப்பா. ஏமா எங்கடா இருக்க? அப்பா ரூம்ல இருக்கேப்பா. ஒயன், ஒயனா அவ வீட்டுல இருப்பா. மாஹியோடப்பா நடந்ததெல்லாம் சொன்னோன்னு அவளும் வீட்டுல இருந்து உருண்டு கீழே விழுந்து, அம்மா ஒன்னா எந்திரிச்சு பால்கனி டோரை ஓபன் பண்றான். இங்கிட்டு ஜங்கு உங்களை ஹிப்ல புடிச்சு அப்படியே படுத்த மணிக்க உங்களை தூக்குறான். பெயின் ஆயிடுச்சு. அம்மா, ஏய் போய முடிச்சு, என்னடா என்னடா அருக்கி ஒன்ன போய முடிச்சு. சைடுல உங்க அப்பா கிட்ட பாரு, அவங்க அம்மா மாட்ரி. அம்மா, என்ன உங்களை ஹிப்ப புடிச்சு உங்க ரூம்குள்ளதான் ஒரு மாதிரி எந்திரிக்காம அப்படியே படுத்துக்கிட்டே கொஞ்சம் நகண்டு உங்களை உள்ள கூட்டிட்டு போறான். அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. நம்ம உங்களுக்கு லவ் ஃபுல் பண்ணி தான் இருக்கு. உங்க அம்மா சவுண்டு செம்ம கோமா இருப்பாங்க போல. காலையில இவ்வளவு கோமா இருக்காங்க. அப்பா நாய் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளில வந்திருப்பா. கால் மட்டும் உள்ள போறத பாத்திருப்பா. உள்ள பால்கனில படுத்திருக்கா. உங்க பால்கனியை பார்த்தா என்ன என்ன விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கா. ஜங்குக் ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாளடா. பாட்டில் அங்கதான் இருக்கு. ஜங்குக் பாக்குறான். பாக்ஸரை கழட்டி வச்சிருப்பான். அது பார்த்துட்டு அப்படின்ட்டு கையை வெளியில விட்டு அந்த பாக்ஸர் எடுக்கிறான். என்ன ஜங்குக் வெளியில இருந்து அந்த பாக்ஸ் எடுக்கல, அவன் டேட்டு போட்ட அந்த கையை விட்டுதான் அந்த அவனோட பாக்ஸரே எடுத்திருப்பான். கண்ணு ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு பாக்குறான். ஏய் போய் அங்கிள்
ஏம்மா மாகி, என்ன அங்கிள் பண்றீங்க? உங்க அப்பா அந்த கம்பியை டச் பண்றாங்க. அதுக்குள்ள ஜங்கு அவன் உள்ள உட்காந்துட்டு தான் அந்த டோரை லாக் பண்றான். அவன்கிட்ட இருந்து எந்திரிக்கலான்னு போறீங்க, வலிக்குது. அவனை பாக்குறீங்க, நீங்களும் அவனும் ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கீங்க. உங்க அப்பா அந்த கம்பியை பிடிக்கிறாங்கடா. அங்கிள் ஒயின் உள்ள போயிட்டா, கீழே இறங்குங்க. இல்லம்மா நான் அவளை ப்ளீஸ் அங்கிள் விழுந்துடாதீங்க அப்படின்ட்டு மாகி சொல்றா. ஏன்னா நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான் மாட்டினா சட்னி தான் அப்படின்ட்டு மாகி சொன்னோன்னு உங்க அப்பாவும் சரி நீங்க உள்ள போயிட்டீங்களடா தப்பிச்சுட்டா ஓகே அப்படின்னு தான் உங்க அப்பா கீழே இறங்கிடுறாங்க. மாகி தான் என்னோட ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கேலடி, இரு காலேஜுக்கு வருவேல கத்துக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள போயிட்டா. ஐயோ உங்க அம்மா வேற டோர் தட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்திரிடா. நானாடி எல்லாம் பாரு ஏதானே மாலா இருக்கு. எதுக்கிட்ட வந்த ஆனா எல்லாம் அப்பா நான் மட்டும் இங்க இருந்து ஜம்ப் பண்ணா ரெண்டு சேர்ந்து மாட்டோண்டி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே இருந்துச்சு போவ பொறுக்கி பொறுக்கி மாதிரி பேசுறேன். சரி நான் போறேன். இல்ல இல்ல இல்ல. ஓ ஆமா இல்ல, நிறைய பேர்த்து இருக்கேல்ல அதான் உனக்கு வைக்கும் எல்லாம் என்னன்னு தெரியாது. என்ன சொன்ன எப்படி சொன்ன? உன் நெக்க பிடிக்கிறான், க்ளோஸா பிடிச்சி உங்களை இழுக்கிறான், பெயின் ஆகுது, தள்ளுடா வலிக்குது. ஓ என்ன எனக்குள்ள தானே இருக்கா? என்ன சொன்ன? வெக்கம் அசிங்கம் அசிங்கமாடி. ஆமா நீ அசிங்கம் தான். அடுத்தவங்க வீட்டுக்குள்ள பால்கனி இன்னொருத்தவனை லவ் பண்ணிட்டு சொல்லி கூட இப்படி இருக்க, இதை விட அசிங்கம் பொறுக்கி யாரா இருக்கும்? என் கூட எல்லாம் பண்ணிட்டா அது அசிங்கமே இல்லாம வேற வினோத் அவன்கிட்ட போய் சொல்ற நீ இன்னொன்னு பட்டுத்தம்னு, அது அசிங்கம் இல்லையாடி? ஒருத்தவனை ஏமாத்தி லவ் பண்றதை விட அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டு லவ் பண்றது ஒண்ணு தப்பு இல்ல. தப்பு இல்லைல்ல அப்படின்ட்டு உங்களை தூக்கி உங்க பெட்ல அப்படியே அகைன் உங்க கூட பண்றான். என்னடி சொன்னா தப்பு இல்லைல்ல? ஆமாடி இதுவும் தப்பு இல்ல. உங்க அம்மா டோர் நாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வலிக்குது. ஆல்ரெடி நைட்டே அவ்வளோ ஃபோர்ஸாக தான் இருக்கும். சுத்தமா முடியல, கத்த முடியல, கண்ணில் டியர்ஸ் வருது, ரொம்ப பெயின் ஆகுது, உங்களை மூச்சு கூட விட முடியல. அவனை கண் டியர்ஸோட பாக்குறீங்க. அவன் பார்த்துக்கிட்டே அவங்க ரெண்டு கையும் லாக் பண்ணி அவங்க மவுத்த வச்சு மாத்தி மாத்தி வெயிட் பண்ணி ஃபோர்ஸா கொடுக்குறான். உன்னால முடியல, தைஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெயின் ஆகுது. அடி ஃபைட் பண்ண இடத்துல ஃபைட் பண்றான். கீழே உங்க அப்பா தான் உங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்களடா, நீங்க தான் ரூம்குள்ள போயிட்டீங்கடா. உங்க அப்பா கேஷுவலா வந்து உங்க அம்மா கிட்ட வந்து ஏய் என்னடி பண்ற, என்ன பண்றேன்னு என்ன சொன்னீங்க, உங்க பொண்ணு பால்கனில படுத்துருக்கன்னு சொன்னீங்கல்ல, என்கிட்ட வந்து கேக்குறீங்க. சாரிடி நான் சொன்னோன்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சுடி, அதான் நான் அகைன் போய் பால்கனில போய் பார்த்தேனா அங்க ஒரு குச்சி நீட்டிக்கிட்டு இருந்துச்சுடி, அதான் என் பொண்ணோட கை நினைச்சு தப்பா சொல்லிட்டேன். என் பொண்ணு ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாடி இன்னும் உங்க அப்பா சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்னங்க சொல்ல போறீங்க அப்படின்ட்டு உங்க டிஷர்ட்டை காட்டுறாங்க. ஐயோ இல்லடி என் பொண்ணு நேற்று ஃப்ரெஷ் அப் ஆயிருக்க மாட்டாடி, தான் குளிச்சுட்டு பால்கனில காய போட்டிருப்பா, அதான் பறந்துருக்கும். இங்க போய் சொல்றீங்களா? ஏய் நம்மள இல்ல பாடி அப்படின்ட்டு உங்க அப்பா வெளியில கூட்டிட்டு போய் அந்த பால்கனில காட்டுறாங்க. அங்க சும்மா ஒரு இலை மாதிரி குச்சி நீட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நைட்டா இருட்டா இருந்திருக்குலடி, அதான் கண்ணு தெரியலடி, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும் அப்படின்ட்டு உங்க அப்பா சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னங்க உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு பிளான் பண்றீங்களா? ஏண்டி எப்படி உன்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்? இந்நேரம் பார்த்திருந்தா அவ கையி இவ்வளவு நேரம் கத்துனதுக்கு அவ கண்டிப்பா பயந்து எந்திரிச்சு போக மாட்டா. அப்படின்ட்டு உங்க அம்மாவும் உள்ள போறாங்க. உங்க அப்பா ஏனையெல்லாம் அங்கிட்டு சைடா வச்சிருப்பாரு. அப்பா சமாளிச்சாச்சுடா என் பொண்டாட்டிய. என்னடி சவுண்டே விட மாட்டா? டேஸ்டா இருடி ப்ளீஸ். வலிக்குது விட்டுடு, அம்மா போயிட்டாங்க, வலிக்குதுடா என்னால முடியல. என்னடி ப்ரொஃபஸரை பார்த்து ஓட வரான்ற என்ன பாக்குறீங்க? அப்படி இருக்கா என்ன பாக்குறியாடி, எப்படி இருக்குன்னு பாத்தியா? ஆனா நல்லா தெரியும் உன் காலேஜ்ல எல்லாம் என்னதான் பாக்குறாளுங்க, ப்ரொஃபஸர் முத கொண்டு பாக்குறாளுங்க. ஆமாடா எல்லாம் பாக்குறாளுங்க, அவளுங்கிட்ட போய் பூரிக்கி தடுத்து என்னடி சொன்னா தப்பு இல்லைல்ல? ஆமாடி இதுவும் தப்பு இல்ல. ஆல்ரெடி ஃபைட் பண்ண இடத்துல ஃபைட் பண்றான்.